ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து விலாக்ஸ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, சிக்கன் கிரேவியும் சப்பாத்தியும் செய்ய போகிறோம். சப்பாத்திக்கு காம்பினேஷனாக சிக்கன் கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கழுவிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வரமிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டும் போட்டு நல்லா பெசரிக்கங்க. அது கூட தூளுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நல்லா அதை போட்டு நல்லா கலந்து விடுங்க. அது நல்லா ஊறட்டும். அப்போ தான் அந்த சிக்கனில் காரம் உப்பு இதெல்லாம் பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி போடுறது. கிரேவி செய்யும்போது இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பீஸ் எடுத்து சாப்பிட்றப்ப நல்லா உப்பு காரம்லாம் நல்லா பிடிச்சிருக்கும். இந்த மாதிரி போட்டு ஊற வச்சுட்டு இதுக்கப்புறமா நான் தாளிப்பு கொடுக்க போகிறேன். தாளிப்புக்கு தேவையானது எல்லாமே அரிஞ்சு வச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயம் கொஞ்சம் உளிச்சு வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி வதக்கலாம். இது கொஞ்சமாச்சு சின்ன வெங்காயம் தேங்காய் கொஞ்சம் இதெல்லாம் வச்சு வதக்கி அரைச்சி வச்சா தான் கிரேவியாக இருக்கும். அப்போ தான் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் கிரேவியாக பண்ணுறது. ரொம்ப தண்ணியாட்ட குழம்பும் இல்லை, ரொம்ப வரணும் இல்லாமல் கிரேவி கன்சிஸ்டன்சியில் பண்ண போகிறோம். அதுக்காக தான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுருக்கிறேன். இது கூட சீரகம், கொஞ்சம் சோம்பு, பட்டை இருந்தால் போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் தேங்காய் சில்லு ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி இலை, அவ்வளோதாங்க. இதை போட்டு நல்லா இதில் வறுத்து விடுங்க. இது வணங்கினதும் இதை ஆற வச்சு அரைச்சிக்குவோம். இது கூட கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், செஞ்சு பாருங்கள். சப்பாத்திக்கு இந்த மாதிரி கிரேவி அது கூட வச்சு சாப்பிட்றப்ப தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதக்கி அதுக்கப்புறமா அரைச்சி செய்ய போகிறோம். இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். சிக்கனுக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், செக்கெண்ணெய். இது கூட பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கருவேப்பந்தலை. இது ரெண்டையும் போட்டு வதக்கி விட்டுட்டு தக்காளி போட்டு தக்காளி மசிஞ்சதும் நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் உப்பு இதெல்லாம் போட்டு பெசரி வச்சா இல்லைங்களா, அந்த சிக்கன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பெரட்டிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி உப்பு போட்டிருக்குறோம், அதனால் இது கம்மியாக போட்டால் போதும். உப்பு போடுறதுக்கு முன்னாடி இதை நல்லா பெரட்டி விடலாம். இதுலேயே தண்ணி விடும். தண்ணி கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் நல்லா பெரட்டி விடலாம். பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது போல் நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுவே தண்ணி விடும். நல்லா சிக்கனில் இருந்து அந்த தண்ணி விட்டு வேகும். இதுக்கப்புறம் நம்ம அந்த வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, வறுத்து வச்ச வெங்காயம், அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். இது கூடவும் போட்டுட்டு இதையும் பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா மசாலாவை சேர்த்திக்குவோம். நான் ஒரு கையிலே பண்ணுறதுனால சரியாக பண்ண முடியல, நீங்கள் நல்லா பெரட்டிக்கங்க. பாருங்கள், இந்த போல் அரைச்சி வச்சுருக்கிறேன். அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த சைடு என் பாப்பாவும் தம்பியும் சப்பாத்தினாவே நான் செய்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பேன். ரொம்ப நேரம் நின்றுட்டு செய்யணுமே, நம்மளால் செய்ய முடியாது அப்படின்ட்டு. ஆனால் பசங்க விடுமா நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என் பையனே எல்லாமே பிசைஞ்சிட்டான். சப்பாத்தி மாவும் அவனே கரெக்டாக சுடுதண்ணி வெது வெதுப்பாக வச்சு உப்பு மட்டும்தான் நான் போட்டு கொடுத்தேன். அவனே எல்லாமே நல்லா பிசைஞ்சிட்டான். கரெக்டாக சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு அவனே உருட்டி தோசைக்கல்லில் போடுறாங்க. நான் தோசைக்கல் போட்டு கொடுக்கறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அவன் இதோட 4-5 டைம் பக்கம் பண்ணிட்டான். சப்பாத்தி மாவை பிசைஞ்சு அவனே போடுறான். அந்த மாதிரி கொஞ்சம் பழகி விட்டுட்டேன். நம்மளால் முடியாத டைமில் பசங்களும் இந்த மாதிரி செய்கிறாங்க. இந்த மாதிரி நம்மளும் விடணும், செய்ப்பான்னு சொல்லி கொடுக்கணும்.
நம்ம வந்து கிச்சனெல்லாம் கொஞ்சம் இதாயிரும் அழுக்காயிருன்ட்டு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அவங்களும் செஞ்சு பழகணும். அப்போ தான் வந்து அவங்களுக்கும் தெரியும். அதுக்காக தான் விட்டுட்டேன். அந்த மாதிரி அடிக்கடி ஹெல்ப் பண்ணுவாங்க என் குட்டீஸு. பரவாயில்ல, இந்த இது எல்லாம் பழகி வச்சங்காட்டி எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. சப்பாத்தி மட்டும் நான் போட்டு எடுத்துகிட்ருக்குறேன். இந்த சைடில் வந்து சப்பாத்தி தண்ணி ஊற்றி வச்சோம் இல்லைங்களா சிக்கனில், அதெல்லாம் அந்த சாந்து ஊற்றுனதும் எல்லாமே நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கொத்தமல்லி இலையை மட்டும் தூவி விட்டுட்டு நல்லா ஒரு பெரட்டிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். இந்த பக்கம் லைனாக சப்பாத்தியெல்லாம் சுட்டுட்டேன். மணி 8:30 பக்கம் ஆயிடுச்சுங்க. சரி நீ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சப்பாத்தி போட்டுட்டு பிளேட்டில் சிக்கன் போட்டு சாப்பிட வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போல் வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.